அவருடைய படங்கள் அவர் எதுவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதா தெரியல. பட் நிறைய படங்கள் ஒரு மிகப்பெரிய கோயம்புத்தூர்லேயே ஒரு பெரிய ஒரு ஆட்சியை நடத்தி மோனிகா செந்தில்னாவே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார். அவர் தயாரிக்கும் முதல் படம் என்பதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரித்தாதான் இந்த படம் ஓடுற படம் மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான எல்லா வித்தைகளுக்கும், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த படம் ஓடு எந்த படம் ஓடாதுன்னு. அதே மாதிரி இயக்குனர் தம்பி கிருஷ்ணா, கௌதம் கிருஷ்ணா, அவன் தூங்காமையே ஃபைட்டு நீயே ஃபைட் மாஸ்டர் ஃபைட்டு கற்றுக்கிட்டு இருந்திருப்ப போட்டு. ஃபைட் மாஸ்டர் இருந்தால் கூட நாங்களாம் அடுத்த நாள் காலையில் என்ன சீன் எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு யோசனை பண்ணும்போது, ஒரு லவ் சீன் எடுக்கும்போது நம்மளே காதல் வயப்பட்டு அப்படியே நைட்டில் இப்படியெல்லாம் ஷார்ட் எடுப்போம். அப்படின்னு நீ எடுத்துருக்கிற ஒரு ஷார்ட்டு நைட்டு பெட்டில் எங்கேயும் படுத்துருக்கவே மாட்டக்கூடாது, எகிரி எகிரி அடிச்சுக்கிட்டே தூங்கியிருப்ப போட்டிருக்கு. சூப்பராக இருந்துச்சு. அதுவும் தன்சிகா அவர்களுடைய எக்ஸ்பிரஷன், அந்த ஹைட்டு, நல்ல உயர்ந்த கதாநாயகி. ரொம்ப 2-3 படம் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு ஆடியோ ரிலீஸ்க்கு வரும்போது நம்ம மீட் பண்ணுவோம். தனக்குன்னு ஒரு தனி இடத்தை இந்த சினிமாவில் நிச்சயமாக அவர் பெறப்போகிறார் என்பது இந்த படத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர் நீங்க தானே இல்லையா? டான்ஸ் மாஸ்டரா ஃபைட் மாஸ்டர் அந்த சாங் கம்போஸ் பண்ணது முதல் முறையாக ஒரு சாங்கை டான்ஸ் மாஸ்டர் இல்லாம ஃபைட் மாஸ்டர் கம்போஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? அது ஒரு வித்தியாசமான விஷயம் தான். உங்க வேலை உங்க சம்பளத்தையும் சேர்த்து அவர் வாங்கியிருக்காரு. அன்னைக்கு என்ன அடி சார். ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக நம்ம ஞாபகத்துக்கு வர்றது விஜயசாந்தி அவர்கள். அதுக்கு அடுத்தது இப்போ அந்த இடத்தை பிடிக்கிற அளவுக்கு அழகா ஃபைட் பண்ணியிருக்காங்க. அநீதியை எதிர்த்து போராடும் ஒரு நியாயமான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த கேமரா ஆங்கிள்ஸ் ஒளிப்பதிவாளர் தன்னுடைய முழு திறமையையும் இதில் காட்டியிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எங்க அண்ணன் திரு ராதாரவி அவர்களே, நீங்க தான் நிறைய பேச போறீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. நான் முந்தா நேத்து நான் பார்த்தேன் ஒரு நியூஸ். தன்சிகா அவர்களும் விஷால் அவர்களும் காதல் வயப்பட்டிருக்கிறார்கள். சரி, இது எப்படி நடிகர் சங்கத்தை ஓபன் பண்ணிட்டா எனக்கு என்ன செல்லம் வெக்கத்தை பாடுற. எனக்கு விஷால ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மனசுல எதையும் வச்சுக்காம மனசை திறந்து தன் மனசுல என்ன தோணுதோ பட்டதை பேசுற ஒரு கேரக்டர். அவர் நடிகராக முன்னாடி இருந்தே தெரியும். கார்த்திகா ஒரு ஃப்ரெண்ட்ஸுகளா இருக்கும் போதே அவங்களுடைய அப்பா எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். எதுனாலும் மனசு விட்டு என்கிட்ட சில விஷயங்கள் பேசுவார். ஒரு மிகச்சிறந்த குடும்பத்திலே பிறந்து மிகச்சிறந்த தயாரிப்பாளர் என்று பெயர் வாங்கி அவருடைய தந்தை மின்னலையிலிருந்து அவர் நடித்த படத்திலிருந்து எல்லா படங்களும் பிரமாதமான படங்களை தயாரிச்சவங்க. ஒரு மிகச்சிறந்த நடிகரை உருவாகி ஒரு மிகச்சிறந்த மனிதனாக இன்றைக்கு வரையிலும். விஷால் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கரடு மூட்டா இருப்பாப்ல. ஆனா ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனசு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த குழந்தைய நீ நல்லா பார்த்துக்கணும் தன்சிகா. இந்த அடியெல்லாம் அங்க வச்சுக்காது, கொஞ்சம் பார்த்து. என்னப்பா ஒரே இன்னைக்கு ஹார்ட் மேட்டர் இதுதான். வேற என்னத்த பேசுறது? மோனிகா செந்தில் அவர்களுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த மேடையே வேற மாதிரி ஒரு மேடையா இருக்கு.
மலர் கொத்து வழங்குறதை விட மலர் மாலைகளோடு நீங்க வந்து இந்த கூட்டத்தை சேர்த்து இருந்திருக்கலாம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாமே கொண்டாடி இருப்பாங்க, உங்களை வாழ்த்தி இருப்பாங்க. நல்லது நடக்கும், நல்லபடியாக நடக்கும். இந்த திரைப்படத்துறை இயக்குனரை பற்றி பேசணும்னா அவர் வந்து நம்ம சங்கத்தில் ஒரு நல்ல மிகச்சிறந்த இயக்குனர், தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அவர் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பது எனது ஆசை, எனது சங்கத்தினுடைய ஆசை. இந்த திரைப்படத்திலே பங்கேற்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த திரைப்படம் எப்போ வெளியிட போறீங்க செந்தில்? 1 மந்த்துக்குள்ள. அந்த வெளியீட்டுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, திருமண பத்திரிகையெல்லாம் வர வேண்டும் விஷால். உங்களுடைய வாழ்க்கை என் அன்பு சகோதரி அவங்களுடைய கையில மிகச்சிறப்பான வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று கூறி, இந்த நிகழ்வு ஒரு மங்களகரமான நிகழ்வாகவே நாம் எடுத்துக்கொள்வோம். யோகிடா, நீ யோகக்காரன்டா என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.